வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பரபரப்பு. பள்ளி விழுந்த உணவை உண்ட 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு மருத்துவமனையில் அனுமதி. அதிர்ந்து போன குடும்பத்தினர்கள் கதறி அழுகும் காட்சிகள் சோசியல் மீடியாவில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வாங்க என்ன நடந்தது, என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பகுதியில் தூய்மை பணிகளில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களுக்கு வழக்கம் போல உணவு வழங்கப்பட்டது. தயாரிக்கப்பட்ட உணவில் எதிர்பாராத விதமாக நச்சுத்தன்மை கொண்ட பள்ளி விழுந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த உணவை உட்கொண்டு 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு சிறிது நேரத்தில் அடுத்தடுத்து உடல்நலம் பாதிக்கப்பட்டது. உணவு அருந்திய பலருக்குமே திடீரென கடுமையான வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியிருக்கிறது. உடல்நல குறைபாடு காரணமாக பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள் அனைவருமே உடனடியாக ஆவடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. அங்கு அவங்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவசர மருத்துவ சிகிச்சையில் அளிக்கப்பட்டு வருகிறது. மருத்துவர் குழுவினர் பாதிக்கப்பட்ட பணியாளர்கள் உடல்நலம் தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணித்து வருகிறாங்க. பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள் உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்தில் திரண்டதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஆய்வுகளை தொடங்கியிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட உணவு மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்கூட பரிசோதனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறாங்க. மேலும் அலட்சியமாக சமையல் செய்த பணியாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரரிடம் சுகாதாரத்துறை தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறாங்க. இந்த செய்தி அந்த பகுதி மக்களிடம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.